திண்டிவனம் இங்கே புதிதாக கட்டி திறக்கப்பட்டிருக்கின்ற இந்திரா காந்தி பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்திருக்கின்றேன். சென்னையில் இருந்து தெற்கே தென் மாவட்டங்களிலிருந்து புறப்படுகின்ற அத்தனை பேருந்துகளும் மதுரையில் கொஞ்சம் சந்திக்கின்றன, அடுத்து திருச்சியில் வந்து கொஞ்சம் இணைகின்றன, அடுத்து விழுப்புரம் வருகின்றன. இந்த 3 ஊர்களிலும் இணைந்த பேருந்துகள் அடுத்து திண்டிவனம் வழியாகத்தான் சென்னைக்கு போய் சேர வேண்டும். 120 கிலோமீட்டர் முன்பு இருக்கிறது. எனவே ஆயிரக்கணக்கான பேருந்துகள் ஒவ்வொரு நாளும் திண்டிவனத்தை கடக்கின்றன. ஆனால் இந்த ஊருக்கு ஒரு நல்ல பேருந்து நிலையம் கிடையாது. ஒரு சின்ன பேருந்து நிலையம் ஊருக்குள்ளே இருந்தது. கடுமையான நெருக்கடி. இன்று கூட பார்த்தேன், ஒரு மேம்பாலம் கட்டினார்கள். அது இந்த ஊருக்கு ஒரு அடையாளமாக 4 பகுதியை செஞ்சு திருவண்ணாமலை புதுச்சேரிக்கு போகிறதையெல்லாம் பிரித்து விட்டார்கள். அது ஒரு சிறப்பு. அடுத்து தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பேருந்து நிலையங்களை கடந்த 5 ஆண்டுகளில் இடித்து கட்டியிருக்கிறார்கள். அதில் மிகச்சிறப்பு இந்த திண்டிவனம் பேருந்து நிலையத்தை பார்த்து வியந்து போனேன். சங்கரோயில் பேருந்து நிலையத்தை விட 2-3 மடங்கு பெரிதாக இருக்கிறது. மிக அழகாக, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாலே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கட்டடம். இது போன்ற தமிழ்நாட்டில் தனியாரிடமிருந்த பேருந்துகளை எல்லாம் கைப்பற்றி கலைஞர் அரசு போக்குவரத்து கழகத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கு 22,000 பேருந்துகளுடன் உலகத்திலேயே முதலிடம். உலகத்திலேயே பெரிய பேருந்து நிலையம் சென்னை கிளாம்பாக்கம், 2வது பெரிய பேருந்து நிலையம் திருச்சி. கேரளா மலையாள உடன்பிறப்புகள் எல்லாம் அங்கே வந்து படங்கள் வீடியோ எடுத்து போடுகிறார்கள். இப்படி ஒரு பேருந்து நிலையத்தை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. எனவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு கிளாம்பாக்கம் திருச்சி பேருந்து நிலையங்களை காண்பீர்கள். திண்டிவனம் பேருந்து நிலையம் கூட இந்த ஊருக்கு மிகப்பெரிய சிறப்பு. இங்கே பார்க்க வேண்டிய இடம் இந்த பேருந்து நிலையம்தான். ஒரு முறை வந்து பாருங்கள்.